தினேஷ், ஆயினா. எப்படி இருக்க? இன்னைக்கு ஆ இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது வேர்ல்ட் கப் ஸ்குவாட். இப்போதான் ரீசெண்டாக அனௌன்ஸ் ம். பண்ணாங்க. ஃபுல்லா ஸ்குவாடு நான் படிச்சிடுறேன். ஸோ ஓகே. அப்புறம் நம்ம நான் பொசிஷன் பார்த்தேன். படியா பார்த்தோம்னா போகலாம். இதை பத்தி பேசணும்னு நினைச்சோம். ஆமாம் ஆமாம், ரொம்ப நாளாக நம்ம பேசணும்னு ம். நினைச்சோம். ஸோ பேசணும்னு அந்த நினைச்சோம். ஸ்குவாடில் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சா, இல்லை யாருன்னா மிஸ் பண்ணாங்களா, இல்லை வேற யாராவது மேபி இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸை கொடுத்துருக்கலாமான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சரி பார்ப்போம். ஸ்குவாடை படிச்சிடுறேன். ம். ஸோ சூரியகுமார் யாதவ் ஆப்வியஸ்லி கேப்டன். அதுக்கப்புறம் ம். ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ம். அப்புறம் ம். திலக் வர்மா, சிவம் துபே, ம். இஷான் கிஷன் செகண்ட் ம். விக்கெட் கீப்பர், ஹார்திக் பாண்டியா, ம். ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ம். வருண் ம். சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் ஆப்வியஸ்லி வைஸ் கேப்டன், ம். வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் ரிங்கு சிங். ஓகே. ஓகே. ஸோ இதிலிருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது வந்து ஓப்பனிங் ஸ்லாட். ஆப்வியஸ்லி உன்னோட ஒப்பீனியன் எதனா இருக்கா ஓப்பனிங் ஸ்லாட்டில்? என்னுடைய ஓப்பனிங் ஷாட் வந்து எப்படியும் சஞ்சு சாம்சன் அப்புறம் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா. ஓகே. ம். அப்புறம் சுப்மன் கில் இல்லை ஸ்குவாடில். ஸோ சுப்மன் கில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்லை இல்லாத ஓகேவா? என்ன சுப்மன் கில் எடுத்ததுக்கு என்ன ரீசனு? சுப்மன் கில் எடுத்ததுக்கு வந்து அவர் வந்து ஒரே எல்லா ஆ, ஆல் ஃபார்மட் கிரிக்கெட்டுக்கும் வந்து ஒரு கேப்டனா வேணுன்றதுனால உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஆமாம். அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா வரும்னு தெரியல. இவர் வந்து இந்த மேட்ச்ல ஒரு 2 3 சீரீஸ்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆ, அதனால மேபி அவர் வந்து டிராப் பண்ணிருக்கலாம் அப்படியா இருக்கணும். ஆமாம். ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, சுப்மன் கில் வந்து ஐ மீன் லைக் என்னது, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன, ம். ஓடிஐ கேப்டன்சி அப்புறம் டி20 கேப்டன்சி கொடுத்ததுனால, ஸோ டி20 ம். டி20 ஓடிஐ டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்ததுனால டி20லுமே வந்து சுப்மன் கில் தான் கண்டிப்பாக ம். இருக்க போகிறான்னு நினச்சேன். ஸோ அவங்க இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக சர்ப்ரைசிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு. இல்ல அவர் குவாலிட்டியான பிளேயர் தான். பட் என்ன குவாலிட்டியான இந்த பிளேயர் தான். பட் டி ஆ, டுவெண்ட்டியில் வந்து மேபி பால் ஒன்ல இருந்தே 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட முடியுமோ ஆ, அப்படிங்கிறது தெரியல. அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். பட் கொஞ்சம் அப்படி சத்த பார்த்தாலுமே சஞ்சு சாம்சனும் இப்பெல்லாம் வந்து சரியா விக்கெட் விட்டுட்டே இருக்காருன்னா அது எந்த அளவுக்கு வந்து மேட்ச் எப்படி போய் முடியும்னு ஆமாம். தெரியல. அதுவும் கரெக்டு தான். பட் சம்டைம்ஸ் ஒரு 300 to 400 அடிச்சிருக்காருல ரீசெண்டாக. மேபி அதனால மேபி ஆ, ஒரு எட்ஜை கொடுத்துருக்கலாம். அது ஒன்று. அப்புறம் விக்கெட் ம். கீப்பர் வந்து ஆப்வியஸ்லி அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ம். ஸோ தேர்ட் பொசிஷனில் யார் விளையாடுவாங்க? திலக் வர்மாவா, சூரியகுமார் யாதவா? அது வந்து ஒரு ஒரு மேட்ச் பொறுத்தும் ஒரு மாத்தி மாத்தி தான் விளையாடுவோம்னு நினைக்கிறேன். என்னுடைய இப்போ இருக்கிற டீம் இந்தியா படி ஆ, கான்ஸ்டன்டா தேர்ட் பொசிஷன் யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு ஆமாம் அனுப்புனா வந்து திலக் வர்மா அனுப்புறாங்க, இல்ல சூரியகுமார் யாதவ் வராரு. அப்ப ஆமாம். மேபி மாறி மாறி தான் வரும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது? நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருக்குன்னா ஒருத்தவங்க வந்து சாலிடாக சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே. அவங்க வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க ஃபுல்லாக அதுக்காக. அப்படி ப்ரிப்பேராக வந்து சொல்றீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ம். இப்போ வந்து ஒன்ஸ் ம். அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டானா லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆயிட்டாலே, ஸோ அதனால திலக் வர்மா உள்ளே கொண்டு ம். வரானுங்க. அதே மாதிரி ம். 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 இன்கேஸ் சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டாருன்னா சூரியகுமார் யாதவ் வராரு. ஸோ இது ஓகே, ஓகே. இல்லாமல், ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. ஸோ இது இல்லாமல் அப்படி வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து சூரியகுமார் யாதவ் வர்றது தான் எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். பெட்டரா ஃபீல் ஆகும். பட் யூஸ்வலாக ஃபீல் வந்து ஆகும். அது ஏன்னா எனக்கும் ம். அதான் ஃபீலிங்கு. பட் திலக் ம். வர்மாவோட ஸ்டாட்ஸ் வந்து தேர்ட்ல சூப்பராக இருக்கு ஃபோர்த்தோட. ஓ, ஓகே, ஓகே. ஸோ மேபி அது தெரியல, அது நான் வந்து கோச் தெரியல. கேப்டன் தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ நான் என்னன்னா, யார் வேணாலும் வரலாம். பட் அந்த ரோல் கிளியரா இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. பெட்டரா இருக்கும். ஆ, ஆனா எனக்கு இந்த ஸ்குவாட்ல இன்னொரு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா ஆ. வந்து இப்போ இப்போ இந்த ஸ்குவாட்ல நம்ம படிச்சோம். இதுல வாஷிங்டன் சுந்தர் வந்து எதுக்கு வந்திருக்காரு, அவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆமா ஆமா. ஆக்சுவலா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து மேபி அதுக்கு இந்த ரோல் இந்த டவுட் கரெக்ட் தான். பட் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ம். வாஷிங்டன் சுந்தர் எனக்கு தெரிஞ்சு ம். உள்ள விளையாட மாட்டாரு. இன்கேஸ் வந்து பர்சே ஒருவேளை குல்தீப் யாதவ் ம். சூப்பரா எக்ஸெப்ஷனலா பர்ஃபார்ம் பண்ணல ம். அப்படின்னா மேபி ம். ஒன் ம். மேட்ச் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் வந்து குல்தீப் யாதவ் இன்ஜுரி எதனா ஆயிடுச்சுன்னா வாஷிங்டன் ம். சுந்தர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வருண் அப்படி சக்கரவர்த்தி வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் 11ல 11 இருப்பாரு. விளையாடுவார். ஸோ ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா போன டைம் வந்து 2024 வேர்ல்டு கப்ல வந்து இவரு அக்ஷர் பட்டேல் ஆடினாங்க, ரவீந்திர ஜடேஜாவும் ஆடினாங்க, 2 ஸ்பின்னர்.
ஆ, அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பின்னரா வந்து குல்தீப் யாதவ் ஆடினாங்க. மேபி அந்த ஆமா. ஒரு ரீசனுக்காக இருக்கலாம். ஆ, ஆனா அவர் ஆட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி 11ஸ்ல. ஆமா. ஒண்ணு அவரும் இல்ல குல்தீப் யாதவ் தான் ஆடுவாரு. ஏன்னா ம், இப்ப ம், ம், ஏற்கனவே ம். அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா இருப்பாரு, வைஸ் கேப்டன் இருப்பாரு ஆல்ரவுண்டர். வைஸ் கேப்டன். இன்னொரு உங்களுக்கு சாலிட் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி இருந்தே ஆகணும். ஸோ இருந்தே இவங்க ஆகணும். இல்லாம ம், இன்னொரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் T20க்கு இருக்கணும். ஸோ இவங்க 3 பேர் இருக்குல்ல, ம், 4 பேர் ஸ்பின்னர் விளையாடுறது தெரியல, மேக்ஸிமம் விளையாட மாட்டாங்க. ம், ஸோ ம், அதுதான் ம், நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிருவோம். கொஞ்சம் ஸ்பீடா பேசு. ம், ம். ஓகே, ஓகே. பேட்டிங் வந்து இப்போ நம்ம தேர்டு ஃபோர்த்து பேசியாச்சு. ஃபிஃப்த்ல யார் வரணும்? ஹர்திக் பாண்டியாவா, சிவம் துபேவா, இல்ல ரிங்கு சிங்கா? இது மூணுமே வந்து எப்படி ரன் விக்கெட் விழுந்துச்சுன்னா ஆ, மேபி எப்படியுமே ஹார்திக் பாண்டியா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். எப்படியுமே ஆமா, ஹார்திக் பாண்டியா ஃபிஃப்த்ல ஹார்திக் பாண்டியா வந்துருவாரு. வருவாரு. ஸோ சுத்தம் சிக்ஸ்த் வந்துருவாரு. அது ஸோ நோ பிரெய்னர். ஹார்திக் பாண்டியா பவுலிங் பேட்டிங் எல்லாமே இப்போதைக்கு ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. அவர் வேற ம். எக்ஸப்ஷனலா பின்னி பெடல் எடுக்கிறாரு. ஆமா, அவரு பயங்கர எப்படிதான் அப்படி ஆடுறாருன்னு தெரியல. ஒரு என்ன மாதிரி பிட்ச் என்ன மாதிரி அடின்னே தெரியல அதெல்லாம். அவரு பயங்கர ஒரு கான்பிடென்ட்டா இருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு கப் வாங்கி கொடுத்து தான் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஆ ஸோ அது வந்து ஸோ சிக்ஸ்த்தில் வந்து ஒன்றும் சிவம் தூபே இல்லைன்னா வந்து ரிங்கு சிங். நீ யாரு விளையாடணும்னு நினைக்கிற? எனக்கு சிவம் துபை டிராப்பே பண்ணிட்டு ரிங்கு சிங் விளையாடுறது எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். எனக்கு என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். பர்சனல். ஸோ ஏன்னா அவர் எல்லா இதுவும் வந்து கரெக்டா லாஸ்டா ஒரு டென் டென் 10 to 15 பால்ஸ் வந்து நல்லா விளையாடிட்டாரு யாரு ஆ ரிங்கு சிங். ஆ கம்பேர் பண்ணா சிவம் துபை ஆ இவர் இன்னும் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கரெக்டா இதுவாகுது. ஓகே. பட் பட் இது நம்ம ப்ரெடிக்ஷன் மேபி வந்து அவங்க சிவம் துபை தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று என்ன, சிவம் துபே ஆடினா பவுலிங் ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன். ஓகே, ஓகே. அது இல்லாமல் அவர் T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு தெரியுமா? சாரி, ஏஷியா ஃபர்ஸ்ட் கப் ஃபைனல். ஏஷியா கப் ஃபைனல். ஓகே, ஓகே, ஓகே. ஏஷியா கப் ஃபைனலில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அதனால ம். தெரியல, மேபி சேஞ்ச் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரெண்டு பேரும் ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாது. 2 பேர் ஆடுறதுக்கு வாய்ப்பு. ரெண்டு 2 பேரும் பேர் ஆடுற ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. லெவல்ஸ் வரும் அது கரெக்டா. ஆமா, சிக்ஸ்த்து செவன்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ம். வந்து வருண் சக்கரவர்த்தி, ரெண்டு ஃபாஸ்ட் எயித்து. பவுலர், ஆர் ஹர்ஷதீப் சிங் ம். ஆர் ஹர்ஷித் ராணா பும்ரா. ஒருத்தர், பும்ரா மூணு, அக்ஷர் பட்டேல் ம். நாலு. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஓகே. ஹார்திக் பாண்டியா ஒரு பேசர் இருக்காங்க. ஸோ பேசிருக்காரு. எக்ஸப்ட் ஹார்திக் பாண்டியா இன்னும் ரெண்டு பேர் தான் விளையாட முடியும், ரெண்டு பேசர் தான். பும்ரா. பும்ரா கன்ஃபார்மு. பும்ரா இல்லைன்னா பும்ரா விட்டுட்டு ஹர்ஷித் ராணா, இல்லைன்னா வந்து ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷதீப் சிங். இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் விளையாடுவார். ஸோ தான் விளையாட உங்களுக்கு முடியும். 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுதா? ஹர்திக் ம். பாண்டியா, பும்ரா, எய்தர் ஹர்ஷித் ராணா ஆர் ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங். ஸோ மூணு நீங்க என்ன ஃபாஸ்ட் பவுல். நினைக்கிறீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஆடுவீங்களா இல்ல வந்து அஷித் ராணா ஆடுவீங்களா நீங்க? தெரியலையே அவங்க யாரும் விளையாடு. பட் யூஸ்வலா நீ பர்ஃபார்மன்ஸ் படியா ம். பார்த்தா ஹர்ஷதீப் சிங் தான் விளையாடணும். ஸோ பட் விளையாடணும். நீ ஹர்ஷித் ராணா விளையாடினா கூட நோ சர்ப்ரைஸ், என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ இருக்கிற ம். இந்தியன் டீம்ல. என்ன நடக்கலாம். ஆமா. இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் டீம் வந்து என்ன நடக்கும்னு என்ன தெரியல நமக்கு. வேணாலும் நடக்கலாம். ஸோ நடக்கலாம். நம்ம சிக்ஸ் அது பேசியாச்சு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி பும்ரா. ம். நோ நோ பிரெய்னர், கன்ஃபார்ம். பும்ரா கண்டிப்பா இருக்கணும். வருண் சக்கரவர்த்தி பும்ரா கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும். கண்டிப்பா வருண் இருக்கணும். சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் மேண்டேட்டா யார் விளையாட போறாங்கன்னு சொல்லிடுறா. பும்ரா, ம். வருண் ம். சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்தி கன்ஃபார்ம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ம். முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ம். இன்னும் எங்க ரிங்கு சிங் விளையாடினா இன்னும் ரெண்டு பேர் தான் எடுக்க முடியும். ரிங்கு சிங் விளையாடலைன்னா ம். ரிங்கு சிங், ம். சிவம் தூபே ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் விளையாடினா நம்ம ரெண்டு பேரும் எடுக்கலாம். ஓகே. ரெண்டு பேர் விளையாடினா ஒருத்தர் ஒருத்தர் தான் எடுக்கணும். எடுக்கணும், அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில மேட்ச் குல்தீப் யாதவ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா லெக் ஸ்பின் வந்து ம். ம். சம்டைம்ஸ் ம். மிடில் ஓவரில் அவங்க தான் ரன்ஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணணும், கம்மி கம்மி பண்ணணும். பண்ணணும். ஓகே, ஓகே. ஸோ ஓகே. குல்தீப் அப்போனா வந்து யாதவ் விளையாடினா, ம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் நீ கேட்குற மாதிரி அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது. ஸோ எப்படி ம். ஃபிட்டின் பண்ணுறாங்க. அப்புறம் இது இல்லாமல் அக்ஷர் பட்டேல் வேறு இருக்கார். ம். ஸோ அக்ஷர் பட்டேல் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா வந்து குல்தீப் அதை விளையாடுற மாதிரியே தெரியல எனக்கு. விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் நல்லா போட்டுட்டு இருக்க வருண் சக்கரவர்த்தி. அவர் வைஸ் ம். கேப்டன், கண்டிப்பா அவர் டீம்ல இருந்தே ஆவாரு. ஆ அப்பனா ஆல்ரெடி பேட்டிங் லைனப்போ வந்து 8 வரைக்கும் வந்துருது ஆமாம். எப்படி பார்த்தாலும்.
8வது ஆளோ ம். பேட்டிங் வேணும்னு ஸோ நினைக்கிறாங்கன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் விளையாடுவாரு. குல்தீப் யாதவும் ம். விளையாடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. குல்தீப் யாதவ் விளையாடிட்டு எய்தர் சிவம் தூபே ஆர் ம். ரிங்கு சிங்ல ஒருத்தர் தான் விளையாடிட்டு அக்ஷர் பட்டேல் விளையாடினா ம். ஸோ அங்கே 6 முடிஞ்சிடுது. ஸோ யாரு? ஓகே. ஹர்திக் பாண்டியா 5, சிவம் துபே ஆர் ரிங்கு சிங் 6, 7 அக்ஷர் ம். பட்டேல், 8 பும்ரா, ம். 9 வந்து வருண் சக்கரவர்த்தி, ம். குல்தீப் யாதவ் 10, 11 வந்து ம். ஹர்ஷதீப் ஆர் ஹர்ஷித் ராணா. சித்ராம். அன்ஃபார்ச்சுனேட்லி வாஷிங்டன் சுந்தர் வந்து மேபி இல்லை, மேபி இன் பிளேஸ் எங்கன்னா சிப்பின் பண்ண முடியும்னா மேபி வருண் சக்கரவர்த்திக்கு எங்கே ஃபுல்லாக எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வரல, இல்லை குல்தீப் யாதவுக்கு எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படிங்கிறது வரும். ம். ம். வரும் ஸோ வாய்ப்பு இருக்கு. இதுதான் 11 இருக்குன்னு நான் பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற இந்தியன் டீமில் என்ன வேணாலும் நடக்கலாம். நடக்கலாம். இப்போ என்ன சம்டைம்ஸ் நடக்கலாம்னா மேபி ஒரு இப்போ சஞ்சீவ் சாம்சன் ஒரு 2 3 மேட்ச் பார்ப்பாங்க. விளையாடலன்னா மேபி இஷான் அவரு கிஷன் பர்ஃபார்ம் பண்ண இஷான் எதுக்கு கிஷன் தான் ஓப்பன் நியூசிலாந்து பண்ணுவாங்க. நியூசிலாந்து சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் ஒண்ணுமே அடிக்கலைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இஷான் ம். கிஷனை பார்க்கலாம். பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அது கேப்டன்யா அது மாறுறது நடக்காது. கூட வாய்ப்பு இருக்கு. கேப்டனே மாறுறதுக்கு ஆமா, அது சொல்ல முடியாது. திடீர்னு வந்து சொல்ல ஹார்திக் முடியாது. பாண்டியா கூட வரலாம் கேப்டனா. வரலாம். அப்போ ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன் வந்தா இவர் விளையாடுவாரு இல்ல கண்டிப்பா ஸ்கை. இல்ல இல்ல, ஸ்கை எய்தர் விளையாடினா இந்த வேர்ல்டு கப்பு கேப்டனாக தான் விளையாடுவார். வேற ஃபார்மேட் விளையாட மாட்டேன். ஐ மீன் லைக் அவர் ட்ராப் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணுவாங்க. கேப்டன்ஸை விட்டுட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ட்ராப் பண்ண மாட்டாங்க. இதா பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ எய்தர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுவானுங்க. ம். ம். பட் இது ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி, 1%. கம்மி. அது மாதிரி வந்து இந்த T20 வந்து நல்லா பாசிட்டிவா முடிஞ்சாலும் நம்ம கப் அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து கப் ஸ்கையை டிராப் பண்றது மேபி சான்சஸ் இருக்குன்னு தோணுது எனக்கு என்னமோ. ஆனால் எனக்கு இதை தெரிஞ்சு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அந்த சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் விளையாடினாருன்னா கண்டிப்பாக ரன் அடிப்பார். ம். 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 ஏன்னா மேட்ச் நடக்க போகிறது நான் நான் இந்தியாவில். ரன் அடிப்பாரு ரன் அடிக்கலன்னு பேச வரலனா ஆக்சுவலா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல படி இப்ப ம் ஒரு விளையாடி கப்பே அடிச்சு கொடுத்தாலும் ம் அவங்களுடைய ஆல் ஃபார்மேட்டுக்கும் ஒரு கேப்டன் தான் வேணும்னு நினைக்கிற ஒரு அந்த ஆமா, இதுனால அடுத்த மேபி 1 இயர்ல அவர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே மேபி மாற நிறைய மாட்டாங்க. வாய்ப்பு பட் இருக்கு. 6 மந்த்ஸ் 1 இயர்ல மாறலாம். மாறலாம். ஓகே ஓகே. இன்னொன்னு என்னன்னா, லெட்ஸ் சே ம். ஸ்கை வந்து ரன்னே அடிக்கல, சுத்தமா அடிக்கல, ம். 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 டீம் ஜெயிச்சாலுமே வந்து உடனே கேப்டன் மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ம். இன்னொன்னு என்னன்னா, ஓ. ஒருவேளை ம். ஸ்கை நிறைய ரன் அடிச்சாரு, இந்தியா ம். ஜெயிச்சிருக்கு, அப்போ உடனே மாத்த மாட்டாங்க. 6 மந்த்ஸ் 1 இயர் ஆகும் ஓகே ஓகே. அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இது ஓகே. வந்து ப்ராபபிள் 11 பேசிட்டோம். அப்புறம் வந்து இன்கேஸ் வேற யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க நீ பிலீவ் பண்ற, இல்ல யார் பிளேஸ்ல நான் அவங்க எல்லாம் பிலீவ் பண்றது வந்திருக்கலாம்? யாராவது மிஸ் பண்ணிருக்காங்கன்னா வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆப்வியஸ்லி ஓப்பன் ஆ லாஸ்ட் 2024 வேர்ல்டு கப்ல ஸ்குவாட்ல இருந்தாரு அவரு. அவர் எப்படிதான் இவங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் நல்ல அவர் ஒரு யாருக்கு அக்ரெசிவ். பதிலா ஆடுவாரு? அபிஷேக் சர்மா எப்படி உள்ள வந்தாருன்னே தெரியலண்ணா. அபிஷேக் அவரு வர்மா ஆமா உள்ள வந்தது தெரியல. பட் அபிஷேக் தெரியல. சர்மா வந்து ம். பால் ஒன்ல இருந்தே உனக்கு அட்டாக் பண்றாருல, அதுவும் அதுவும் வந்து ப்ரூவன் எஸ்எஸ்வி கமாடிட்டி. ஜெய்ஸ்வாலும் பால் வந்து அட்டாக் பண்ணுவாருன்னா அவரும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு அட்டாக் கேப்பபிள் பண்ணுவாரு பிளேயர் பட் தான் அது நான் பிலீவ் பண்றேன். அட்டாக் பண்ணுவார். பட் அவர் எத்தனை T20 மேட்ச் விளையாடிருக்காரு, எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா அது ப்ரூவன் இல்ல. அபிஷேக் சர்மா ப்ரூவன். ஓகே ஸோ அபிஷேக் சர்மா ஓகே. தொடர்ந்து விளையாடிருக்காரு ஒரு வருஷமா. எஸ்எஸ்வி ம். ஜெய்ஸ்வால் வந்து உனக்கு தொடர்ந்து எல்லாம் T20 எல்லாம் எனக்கு விளையாடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் ஸ்குவாட்ல இல்ல இருந்தா விளையாட இருப்பார்ல. அதான் இல்லைன்றல. இப்போ ம். வந்து ம். ஏற்கனவே வந்து ம், இஷான் கிஷன் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. அவரும் புதுசு, ம். இவரும் புதுசு. ம். இப்போ எப்படி உனக்கு ஓகே. இது பண்ணுவாங்க? ஒரு பெரிய இப்போ இவரு அபிஷேக் சர்மா ஏஷியா கப்பாவது விளையாடிருக்காரு. ம். So அந்த ம். எப்பவுமே வந்து நம்ம என்னதான் சொன்னாலுமே வந்து அந்த பெரிய கேம்ஸ் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். நம்மளே ஏஷியா கப் இப்போ ஃபைனல்ல பார்த்தோம். பார்த்தோம். ஸோ ஆமா 120 சஞ்சு சாம்சன் அடிக்கிறதுக்கே வந்து ஒரு எவ்வளவு மாதிரி கஷ்டப்பட்டாங்க. 120 இல்ல 160 கஷ்டப்பட்டாங்க. அடிக்கிறதுக்கு. ஸோ திலக் வர்மா அன்னைக்கு 160 அடிக்கலைன்னா அன்னைக்கும் காலி தான். ஸோ அன்னைக்கு காலியா இருக்கும். ஏற்கனவே விளையாடி அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ம். இரஸ்பெக்டிவ் ஆஃப் டேலண்ட் வச்சிருந்தாலுமே அந்த ப்ரெஷர் மேட்ச் வரும்போது கண்டிப்பா அது கண்டிப்பா தெரியும் வெளியில. ஆப்வியஸ்லி தெரியும். சில பேர் அது ஃபேஸ் பண்ணி அசால்ட்டா முடிப்பானுங்க. சில பேர்னால அதனால அது ரிஸ்க் எடுக்கலையான்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து தெரியல. எனக்கு பேட் லக் ஃபார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் தோணுது. ஸோ அப்புறம் பார்த்தா வந்து வேற யாரு மிஸ் பண்ணது ஒருத்தன் வந்து
ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்கலாம். அவரு இன்ஜுரி, அது ஒரு பெருசா ஒரு ஆமா, அவர் ஒரு என்னுடைய இன்ஜுரி. ஒப்பீனியன் அது. அப்புறம் அவருமே இன்ஜுரி சாலிடா T20ல எடுக்கிறது இல்ல. ஐ மீன் அவர் பெர்ஃபார்ம் எடுக்கிறாரு. பண்றாரு இல்லங்கிறது வேற ம். விஷயம். அவர் ஐபிஎல் ம். எல்லாம் விளையாடிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ம். டீம்ல இல்ல. இப்ப சடனா எடுத்துன்னு வந்து எந்த பிளேஸ்ல விளையாடுறது ஒரு டிபேட்டா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ம். ஸ்ரேயாஸ் ஐயரோட பெஸ்ட் பொசிஷன் 4. ம். அதுல வந்து ஏற்கனவே ஸ்கை இல்ல திலக் வர்மா விளையாடுறாங்க. திருப்பி அவர் ம். 4க்கு முன்னாடி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ வாய்ப்பு 5ல இல்ல. தான் விளையாடணும். பட் அவரு ஒரு ஒரு குவாலிட்டியான பிளேயர். திலகர்மாருக்கு ஆல்டரா வந்து விளையாடி இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சுரேஷ் ஐயருக்கு கொடுத்து அதுக்கப்புறம் திலகர்மாருக்கு வந்து மேபி எடுத்துட்டு கொடுத்துருக்கலாம். பட் போயிருக்கலாம். அது பண்ணலையே. ஏற்கனவே திலக் வர்மாக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. திலக் வர்மா அது கொடுத்தாச்சு. வந்து ஃபைனல்ல ப்ரூவும் பண்ணியாச்சு. 2 3 மேட்ச் எல்லாம் ம். வின் பண்ணி கொடுத்தாருல. ரீசெண்டா கூட ஏதோ நாக்கு விளையாடினாரு. ரீசெண்டா வந்து ஏசியா கப் ஃபைனல்ல நாட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் வந்து விக்கெட் எல்லாம் வந்து ஆ, போன உடனே அவர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச் வந்து மாத்தி கூட்டு போனாரு. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் அதனால இப்போதைக்கு அவனோட ஃபேவரட் பிளேயர் ஐயருக்கு பிளேஸ் இல்ல. இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒண்ணு சொல்லலாம். இப்போ ஹர்ஷித் ராணா ஆல்டரா வந்து பாத்தீங்கன்னா வந்து மேபி வேற ஏதாவது நியூ பவுலராவது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த ஆமா. மேபி சிராஜ் வந்து நல்ல ஒரு பவுலர் ட்ரை பண்ணிருக்கலாம். மேபி அவர் ரன்ஸ் கன்சிடர் பண்றாரு, அது வேற விஷயம். அது ஆமா. அதனால பாத்துருப்பாங்க. ஆ, அது கம்பேர் பண்ணா நம்ம இந்த மயங்க் யாதவ்னு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பேசர், ஒரு அவரும் 150 இன்ஜுரி தான். போடுற அளவுக்கு ஒரு இதுவா இருந்தாரு. அவருமே அவரும் இன்ஜுரி. இன்ஜுரி. நிறைய இன்ஜுரிஸ் தான் ஓகே. அவருக்கு. ம். ஸோ வேற யார் பவுலர்ஸ்லாம் மேபி ஷமி கூட வச்சிருக்கலாம். பட் தெரியல. ஷமி கூட ஷமி ஆடி இருக்கலாம். ஷமி ஆடி ம். இருக்கலாம். அது கரண்ட் இந்தியன் டீம்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரு தெரியல. இன்ஜுரி ஆயிட்டு வந்து இது இந்த டீம்ல எல்லாம் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. லோக்கல் மேட்சஸ்லாம். ஓகே. அப்புறம் வேற எந்த பிளேயர்? ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் வந்து என்னுடைய ஃபேவரட் பிளேயர். அவர் ஆ. எடுத்துட்டு வந்திருக்கணும்னு தோணுது. அவர் அடிக்கலனாலும் அவர் டீமுக்குள்ள இருந்தா அவர் கண்டிப்பா மேட்ச் மாற்றக்கூடிய ஒரு கேப்பபிள் இருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன் பட் என்னுடைய இதுல போன இருந்து. வேர்ல்டு கப் ஆமா எனக்குமே பிடிக்கும் போன ரிஷப் வேர்ல்டு பந்த். பட் கப்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து விளையாடாமலாம் இல்ல. நான் பார்த்தேன் ரீசெண்டா எல்லாத்தையும். அவர் வந்து விளையாடி இருக்காரு. நிறைய மேட்ச் வந்து 30 பிளஸ் அடிச்சிருக்காரு. ஒரு 2 3 மேட்சஸ் 30 பிளஸ் அடிச்சிருக்காரு. ஓ, ஆனா அவரு ஏன் விளையாடலன்னு தெரியல. அது பட் எனக்கு அப்படி தெரிஞ்சு டோர்ஸ் க்ளோஸ்ட் ஃபார் ரிஷப் பந்த் இன் T20. இனிமே மேபி டவுட் தான். இனிமே எதனா டவுட் சர்ப்ரைஸ் தான். நடந்தா தான் வருவாரு. கேஎல் ராகுல், ரிஷப் பந்த். நீங்க பாத்தீங்கன்னா போன T20ல எல்லாம் அதான் அந்த லாஸ்ட் வேர்ல்டு கப் நம்ம படிச்சோம்ல, அந்த ம். சீரீஸ் ஃபுல்லா வந்து ரிஷப் பண்ட் தான் தேர்ட் விளையாடி இருக்காரு. ஆமா. ஸ்கை தேர்ட் விளையாடல. அங்க மேபி அப்- அதனால ஸ்கை ஃபோர்த் விளையாடுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ம். ஸ்கை ஃபோர்த்து, திலக் வர்மா தேர்டு. பட் நான் என்ன சொல்றேன்னா, எப்படி விளையாடினாலும் ஓகே தான். பட் ரோலை முன்னாடியே சொல்லிருங்க. நீ 3வது போறியா, 4வது போறியா, அப்போ பிளேயருக்கு இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். அதே மாதிரி கிளாரிட்டியா இருக்கும். வந்து யார் யார் எந்த பொசிஷனு இல்ல இப்போ போன தடவை அக்ஷர் பட்டேல் 4th எல்லாம் சில மேட்ச்லாம் வந்தாங்க. ஸோ ம். யாரெல்லாம் அப்படி வருவாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியணுன்ற நான். அந்த இன்கேஸ் மாதிரி இல்ல. வர்றது எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி தெரிஞ்சு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னு நீங்க ஆமா, சொல்ல அது வரீங்களா? பெஸ்ட். ஸோ ம். இன்கேஸ் ம். வந்து ம். அன்னைக்கு இன்னைக்கு விக்கெட் விழுகுது, இல்ல நீ போப்பா அப்படிங்கிற ம். சொல்றதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நீ தான் போற. அப்போ வந்து ம். இப்போவே சொல்லிட்டா அவங்களை இன்னும் பெட்டரா ம். ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பிளேயர். பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தா வந்து இந்த நம்ம ஐபிஎல்ல வந்து அந்த பிளேயர் வந்து ஹம், இது பண்ணுவாங்கல்ல, ஷஃபிள் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த மாதிரி மாதிரி தான் இப்ப நடக்குது. அந்த மாதிரி விளையாடி நான் கப்பு ஜெயிச்சது பார்த்ததே இல்லப்பா. தோனி பண்ணுவாருண்ணா. உங்க ஆ, உங்க ஃபேவரட் மாஸ்டர் மைண்ட் தோனி வந்து கொஞ்சம் இப்படி பண்ணுவாரு. ஆனா ஆ, அவர் வந்து மேட்சுக்கு மாத்துவாரு தவிர மத்- ஆளுங்களை தான். பட் இல்லையே இந்த மாதிரி வந்து அவங்க. குழப்ப இல்லையே, மாட்டாரு. யூஸ்வலா அதே டீம் தான் வரும் எப்பவுமே தோனி இருந்தா. இல்ல, நீங்க யூஸ்வலா வந்து தோனியோட கேப்டன்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 2011 வேர்ல்டு கப் இருந்தாலும் சரி, 2007 வேர்ல்டு கப் இருந்தாலும் சரி, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு தெரியும். ஆ, அவர் வந்து ஒரு ஒரு மேட்சுக்கு வந்து பர்டிகுலரா வந்து மாத்திருப்பாரு. ஃபைனல் பாத்தீங்கன்னா வந்து ஜோகிந்தர் சர்மா ஆடி இருப்பாரு. ஆ, இப்போ 2027 வேர்ல்டு கப்ல ம். 11ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீசாந்த் வந்து அந்த மேட்ச்ல எப்பயுமே அவருக்கு விளையாடவே இல்லை. ஃபைனல் மட்டும் விளையாடினாப்ல. ஓ, ம். அவர் வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவார். அப்போ வந்து முனாஃப் பட்டேல் வந்து டிராப் பண்ணிட்டு இவர் வந்து ஸ்ரீசாந்த் எடுத்துட்டு வந்தாரு. ஓகே. ம். ஆனா மேபி. இப்போ இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்க ரோஹித் சர்மா கேப்டன்சி இல்ல கோலி கேப்டன்சில வந்து ஒரே பிளேயரே தான் ஒரு மேட்ச் நம்ம எப்படி ஜெயிக்கிறோமோ ஜெயிச்சுட்டா ஆமா, வந்து எந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு. மாற்றமும் பண்றது இல்ல. ஆக்சுவலா அது அப்படியே பெஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா.
தோ ஓ, ஓகே ஓகே. இப்போ போன வேர்ல்டு கப்புமே வந்து விராட் கோலி வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் அடிக்கல. ம் 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 இருந்தாலும் அவங்க அப்படியே வச்சிட்டு இருந்தாங்க. மேபி ஃபைனல் அது யூஸ் ஆச்சு. நோ, ஸோ நம்ம ம் ஜெயிச்சோம். அது யூஸ் ஆச்சு. ம் பட் வந்து ம் நீ பிளேயர்ஸை ட்ராப் பண்ணலனா வின்னிங் அன்டில் அன்லெஸ் டீம் வின் பண்ணுது. யா, ம் ம் ஒரு பிளேயர் கம்ப்ளீட்டா டோர்னமெண்ட் ஃபுல்லா ஜீரோ அடிச்சா கூட என்னோட படி அவர் டீம்ல இருக்கணும். ம் ம். அண்ணா அண்ட் அது வந்து அது அது வந்து எல்லா பிளேயருக்கும் அது செட் ஆகுது. ஆக்சுவலா வந்து இப்போ கோலி மாதிரி ஒரு ரோஹித் மாதிரி பிளேயர்னா, கோலி கேப்டன் வந்து ரோஹித் போன டைம், கோலி ஆமா. வந்து ஒரு நல்ல ம். சீனியர் பிளேயர், அதனால வந்து ம். அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. பட் அந்த ம். இடத்துல வந்து ஆ. கோலிக்கு பதிலா வந்து ஒரு எஸ்எஸ்சி ஜஸ்ட் டெய்லி டெய்லி மீன்ஸ் விளையாடு. எல்லா மேட்ச் விளையாடிட்டு இருந்தா, அப்போ ம். வந்து அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம், மாத்துறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். மேபி இப்போ சஞ்சு சாம்சன் அப்போ சரியா விளையாடலன்னா அவரே வச்சிட்டு இருக்க முடியாது இல்ல ஓப்பனிங். எல்லா ஆமா. மேட்சும் அவர் 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டு இருந்தாருன்னா. ஸோ நீ இப்படின்ற. பட் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ம் பர்சனல் ஒப்பீனியனா அவன் அடிக்கவே இல்லைன்னா ஒன்ஸ் நீ 11 ஃபிக்ஸ் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ம் ஜெயிச்சிருக்கு. யாரோ ஒருத்தர் அடிக்கல. ம் அவர் ரெண்டாவது மேட்ச் ம் அடிக்கல. மூணாவது மேட்ச் அடிக்கல. நீ ம். மாத்தாதன்ற நான். அந்த வேர்ல்டு கப் அப்படி ஓ, முடிஞ்சிட்டோம். டீம் ஜெயிக்குதுண்ணா. ஓகே. டீம் ஜெயிக்குதுண்ணா. ஓகே ஓகே. ஜெயிக்குது. இதே வந்து டீம் தோத்துட்டே இருக்கு, ஒரு 2 பேர் 3 பேர் ம் விளையாடவே இல்லை அப்படின்னா ம் மாத்தலாம். ம். பட் மாத்தலாம். டீம் ஓகே. டீம் இது வந்து நீங்க சொல்றது ஜெயிக்குது, கரெக்ட் தான். ஒருத்தர் விளையாடவே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ம். அவங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கன்னா ஒரு மேட்ச்ல பெரிய நாக் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. பாசிபிலிட்டிஸ் ஏன்னா இருக்கு. அவங்க மட்டும்தான் விளையாடல, மற்ற எல்லாருமே விளையாடுறாங்களா, அது வின்னிங் காம்பினேஷன் அப்படியே இருந்தா நல்லா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஆ. ஆனா உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் கேஎல் ராகுல் அவர் எடுத்துட்டு வரல கீப்பரா அப்படின்னு நீங்க என்ன அதை இல்ல, எதாவது ஃபீல் பண்றீங்களா, என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதெல்லாம் இல்ல. இப்ப அவரு இல்ல, இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் மேபி கேஎல் ராகுல் வந்து செட் ஆக மாட்டாருன்னு தோணுது. தெரியல, நம்ம ஓகே. நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது. பட் நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றோம். மேபி இப்போ அவர் கேம் முன்னாடி இந்த பஞ்சாப் கேமை வந்து ஸ்டார்ட் பண்றப்ப வந்து ம், சொல்லு சொல்லு. முன்னாடி அவர் விளையாடுறப்பலாம் வந்து T20 நல்ல ஒரு அக்ரெசிவ் ஆடிட்டு இருந்தாரு. இந்த ஒரு அது 200 ஸ்டார்டிங்ல 300 விளையாடினாரு. அப்புறம் விளையாடிட்டு நடுவுல இருந்தாரு. அந்த இன்ஸ்விங் வர பாலுக்கு கொஞ்சம் எல்லாமே அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த அவுட் ஆயிடுறாரு. அது ரோஹித் இல்லாம சர்மா ரொம்ப லேட் கேப்டன்சில. டைம் எடுத்துக்கிறாரு. ஆமா, ம். ரோஹித் சர்மா கேப்டன்சில 2 3 வேர்ல்டு கப் எல்லாம் அவர் ஓப்பனரா வந்தாரு. பட் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கேம் இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இப்போ ம். வந்து எல்லாம் நான் டைம் எடுத்து அடிக்கிறேங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ பால் ஒன்ல அது இருந்து நீ இப்போ ஒன்னும் அடி இல்லைன்னு அவுட்டா. நீ அவுட் 10 ஆகுது. பால் இப்ப விளையாடி இருக்கிற நான் இதுக்கு 9. வந்து 170 170 பிளஸ் ஸ்கோர்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் எல்லா மேட்சும். கான்ஸ்டன்ட். ஆமா, இன்னொன்னு கான்ஸ்டன்ட் என்னன்னா, irrespective ஆஃப் நீ 5 பால் விளையாடினா கூட உன்னோட ஸ்ட்ரைக் ரேட் 150 ப்ளஸ் இருக்கணும். இருக்கணும். ம். அந்த மாதிரி இருந்தால் தான் அட்லீஸ்ட் நீ 170 180 போக முடியும். நீ வந்து நான் 10 பால் விளையாடி 15 அடி, 10 பால் விளையாடி 9 அடிச்சு அப்போ அவுட் ஆயிட்டானா, ம். அதே இது இன்னொரு பிளேயர் 10 பால் விளையாடினா 150னா 18 17 ரன் வரும். ஸோ 7 வரும். 8 ரன் ஒரு ஒரு பிளேயரும் கம்மி ஆயிட்டா கஷ்டமாயிடும்னு நான் பிலீவ் ம். பண்றேன். நம்ம நம்ம போன T20 உடைய இதுவெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிய, ம். நம்ம எப்பெல்லாம் ஓபன் பண்றோமோ பேட்டிங் 170 பிளஸ் ஸ்கோர் தான். ஃபைனல் ஆ. ஆச்சும் இல்ல செமிஃபைனலா இருக்கட்டும், ஆ. இல்ல குவார்டர் ஃபைனலா இருக்கட்டும். பட் அவங்க ஆப்போனன்ட் விளையாடுறப்பதான் இந்த 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 ஆப்கானிஸ்தான் அவங்க வந்து கம்மியா அடிச்சிருக்காங்க. 130 சம்திங். ஆமா ஒரு ஆமா. மேட்ச் பார்த்தா நம்ம ஃபெயிலு. இது பாகிஸ்தான் கிட்ட 120 சம்திங். ஆனா அதுவுமே நம்ம வந்து வின் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப அப்படிதான் வந்து பிளேயர் தேவை நமக்கு. 200 300 நீ ஸ்ட்ரைக் ரேட் நீ வேணுன்றதுக்காக 3 பால் பிளேயர் தேவை. விளையாடி கூட அவுட் ஆகும். ஆனா நீ அவுட் ஆகும்போது உன்னோட ஸ்ட்ரைக் ரேட் மினிமம் 150 இருக்கணும். 150 இருக்கணும். அப்பதான் அட்லீஸ்ட் ஸ்கோர்ல வந்து அந்த 20 ரன்ஸ் உனக்கு எப்பவுமே அட்வான்டேஜா இருக்கும். ம், ம். இல்லைன்னா வந்து திருப்பி வந்து ஒரு 160, இப்பெல்லாம் 160 அடிச்செல்லாம் நீ ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஜெயிக்கவே முடியாது. அது மேட்ச் கையில இருந்து எப்படியுமே வந்து போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் போய்- ஒரு 6 ஓவர்லயும் வந்து 70 அடிச்சிடுறாங்க இப்போ எல்லாருமே. ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம், ஜிதேஷ் சர்மா. யாரு? அவர் எதுக்கு இப்போ ஆஹ் ரீசெண்டா எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வெளில வந்தாங்க. போட்டாங்கன்னே தெரியல. அது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல ரிங்கு சிங் எதுக்கு டிராப் பண்ணாங்க? போன சி- சீரிஸ் ஃபுல்லா ரிங்கு சிங் விளையாட வைக்கவே இல்லை. அவர் நல்லா ஆமா விளையாடிட்டு இருந்தாரு. ஆமா. மேபி இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, சஞ்சு சாம்சனுக்கு ஆல்டர் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆ. சும்கன் ஆப்வியஸ்லி நான் இவங்க சுப்மன் கில் ஓப்பனிங் ஆட வைக்கணும்னா ஆ. சஞ்சு சாம்சனை வந்து 5வது நாளாவது ஆட வைக்க முடியாது. ஆமா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவங்க ஜித்தேஷ் சர்மாவை எடுத்துட்டு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். மேபி. ஏன்னா அவர் கீப்பர் இல்ல, ரிங்கு சிங் ம். வந்து கீப்பிங் பண்ண முடியாது, அதனால மேபி எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆமா, அதே மாதிரி இஷான் கிஷனோட இன்க்ளூஷன் சாலிடா அடிச்சு இஷான் கிஷன் வந்திருக்காருன்னு. ம். பரிடாச்சு வந்திருக்காரு. நல்லா ஒரு பயங்கரமா பண்ணியிருக்காரு அவரு. ஆ.
இப்போ ஒரு நாக்கு அடிச்சு ஆடினாரு பட் ஆடிட்டாரு. அவரு போன ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 2 இயர்ஸா எந்த இது விளையாடல, எந்த இன்டர்நேஷனல் மேட்சும் விளையாடல. ம். ஸோ ஸோ இஷான் கிஷன் விளையாடுவாரா, சஞ்சு சாம்சனா? எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் தான் விளையாட வைப்பாங்க ஸ்டார்டிங்ல. ஆமா. மேபி அவர் ஒன்னா ரெண்டு மேட்ச்ல ஃபெயில் ஆனாருன்னா மேபி ஆப்வியஸ்லி அதுக்கு அப்புறம் வந்து இஷான் கிஷன் தான் ஃபுல்லா. ஓகே. ஸோ ஸோ இது ஸோ அப்போ இதான் ஆனா ஸ்குவாடு. என்னுடைய ஸோ இப்ப பெட்டர் யோசிக்கிறத பார்த்தா வந்து என்னதான் சஞ்சு சாம்சனுக்கு வந்து எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தாலும் ம் அவருடைய வந்து அவருக்கு குவாலிட்டியான பிளேயர் தான். பட் என்னன்னா ம் வந்து ஒரு மேட்ச் முடிச்சு கொடுக்குற ஒரு எபிலிட்டி வந்து சம்டைம்ஸ் அவரு அதை எடுத்துட்டு லேக் போய் முடிக்க பண்றாரு, மாட்டேங்கிறாரு. லேக் பண்றாரு. அவர் ஓகே. வந்து ஒரே பால் அடிச்சா வெளியே போயிடணும் அப்படி ஆடுறாரு. அதனால மேபி இஷான் கிஷன் எடுத்துட்டு வந்தா மேபி நல்லா இருக்கும். ஓ, நீயே இஷான் எனக்கே கிஷன் எடுத்துட்டு தோணுது. வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க? இதுவும் நல்லா இருக்கும். பட் ஆனா ரைட் அண்ட் ம். லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக ஒரு ஒரு திங்கிங் ஆமா. இருக்கு லைட்டா. அதை ம். பத்தி திங்க் ஆ. பண்ணலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல இல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் திங்க் பண்ணலாம் ஆக்சுவலா. இது வந்து இப்போ நிறைய ம். பேர் நான் பார்த்த பவுலர்ஸுமே, இப்போ ஷாஹின் ஷா அஃப்ரிதி ம். கூட நீ ரைட் ஹேண்டர்னா சூப்பரா ம். போடுவார். லெஃப்ட் ம்ஹ்ம். ஹேண்டர்னா அந்த லென்த் மாத்தினே இருக்கணும் உனக்கு. ஸோ அதனால ஒன்று ரெண்டு ஓகே. பார் அந்த பவுலருக்கு வந்து கன்சிஸ்டன்ஸா போட முடியாது. ஒரே இடத்துல போட வந்து முடியும். லெட்ஸே ரைட் ஹேண்டருக்குனா ஒரே டெக்ல அடிக்கலாம் பால். லெஃப்ட் ஓகே. ஹேண்டர்னா நீ அந்த டெக்ல அடிக்க முடியாது, நீ பாலை இது மாத்தணும். ஸோ அப்பமா ஓகே. திருப்பி இதாகும்போது ஒன்று ரெண்டு பால் மாத்தி போறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே. ஓகே. ம். ஸோ அப்படின்னு பண்ணலாம். ஸோ பட் அந்த கான்செப்ட் வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்க, லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா ரைட் ஹேண்ட் அனுப்புறாங்க, ரைட் ஆ ஹேண்ட் அவுட் ஆனா லெஃப்ட் ஆமா. ஹேண்ட் அனுப்புறாங்க. ஆ. பட் அது அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் சாத்தியமா போடுன்னு நான் அது நினைக்கிறேன். அது அது வந்து கரெக்டா வரல அவ்வளவா. பிளேயரோட மைண்ட் ம். செட் பொறுத்து இருக்கு. ஸோ சில பேர்னால அடாப்ட் பண்ண ம். முடியும், சில பேர்னால பண்ண அடாப்ட் பண்ண முடியும். முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு T20ல இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணா. மேபி ஆ. வந்து ஓடிஐனா வந்து ஒரு ஏர்லியா விக்கெட் இருந்துச்சு, மேபி ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வேணும், கொஞ்சம் மேட்சை தள்ளி எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் ஆமா. பாதி தூரம் அப்படின்னு எடுத்துட்டு போனா பரவாயில்ல. T20ல ம். வந்தா நம்ம அடி அவ்வளவுதான், அடிச்சா சிக்ஸ் ஃபோர் அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஆமா. வந்து நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும். யாருன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா விளையாடினா போதும், ஆனா மீதி 10 பேருமே ம். வந்து இதுக்கு போகணும், அடிக்கணும். இல்லைன்னா ரன் வராது. இன்கேஸ் லெட்ஸே நீ அடிச்சுட்டே இருக்கணும், ம். லெட்ஸே விக்கெட்ஸ் போகுது, இப்போ லெட்ஸே நீ 10 for 2 இருக்க, ம். ம். அப்போ வந்து ஒரு 2 3 ஓவர் நீ டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்கலாம். அதே அது இல்லாம வந்து நீ லெட்ஸே 60 for 1 in 6 overs இருக்கு, அப்பெல்லாம் ம். நீ டைமே எடுக்கக்கூடாது. ம். 10 for 2 3 overs நீ கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடலாம். டைம் எடுத்து விளையாடலாம். ஆமா. ஆ. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த அபிஷேக் சர்மா ஒரு பயங்கரமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறான்னு எனக்கு தோணுது. அவரு மட்டும் இதுல பிச்சில் இருந்தாருன்னா ரன்ஸ் ஆ. எங்கேயோ போகும். அவர் ஆமா. இல்லைன்னா ரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மியாவது மீன்ஸ் இப்போ 200 போகுதுன்னா மேபி ம். வந்து 180 போலாம். ஆமா. ஃபைனல் எல்லா டைமும் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து நல்லா முடிச்சு கொடுப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆமா. அது ஆமா. வந்து எல்லா டைமும் அவர் விக்கெட் போயிடலாம் ஒரு பால்ல கூட. பட் இவரு ஸ்டார்ட் ம். பண்றது வச்சு இந்தியாவோட டீம் ஸ்கோரே வந்து ம். இதுவாகும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஸோ இதான் ஸ்குவாடு. ஸோ ஃபைனலி என்ன, இந்தியாக்கு சான்ஸ் இருக்கா இல்ல இ- என்ன ம். நினைக்கிறேன்? நான் என்னோட இதுபடி வந்து 90% இந்தியா தான் கப் அடிக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது அதிர்ஷ்டம் ஒரு இந்த சும்மா இந்தியாக்காகன்னு சொல்றது இல்ல. இப்ப இருக்கிற ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம், 11 நல்லா தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஸ்குவாட் எடுத்திருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த இது ம். இல்லாம எல்லாருமே டிசர்விங் கேண்டிடேட்ஸ். ம். யாருக்கும் இதுக்கு மேல இது வரைக்கும் நான் பார்த்துட்டு ஸ்குவாட்லயே இதான் வந்து எல்லாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ற ஸ்குவாடு. ஸோ squad. ஆமா, இதை விட தோக்குறாங்களோ எதுவும் பண்ண ஜெயிக்கிறாங்களோ, முடியும்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறாங்களோ செகண்டரி, பட் எல்லா டிசர்விங் கேண்டிடேட்ஸுமே வந்து கிவன் சான்ஸ்ங்கிற மாதிரி தான் தோணுது. ம். ஸோ ஓகே, வித் தட் we are closing. See you next time. ம். ஓகே. ஓகே. பை பை.